ஏக்கா மினிக்கா, இந்த பிரச்சனைய நீ தான் தீர்த்து வைக்கணும். இந்த அஜய் என்ன பண்ணான் தெரியுமா? ஐயோ, காலையிலே பிரச்சனையா? ஆள விடுப்பா. உன் பிரச்சனையை கேட்கறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கு, அவளை அனுப்புறேன். டேய், ஒரு நாள் சண்டை போடலன்னா உங்களுக்குலாம் தூக்கமே வராதா? எப்படா காலையிலே கிளம்பி வந்துடுறீங்க? இப்போ என்னதான்டா உங்க பிரச்சனை? ரெனிகா, எங்க அப்பா நிறைய கார் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, அதான் வாங்கி கொடுத்துட்டாருல, அப்புறம் எதுக்கு சண்டை? அதுல தான்க்கா பிரச்சனை. வாங்கி கொடுத்த காரை ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஒரு கார் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குக்கா. இதை யாரு எடுத்துக்கிறது? அதனாலதான்க்கா அந்த சண்டை. ஏண்டா இவ்ளோ கார் இருக்கு, இந்த கார்ல வச்சு விளையாடாம இந்த ஒத்த காரை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரிடா விஜய், உன்னை விட சின்ன பையன் தானே அவன். அவனுக்கு ஒரு காரை விட்டு கொடுத்தாதான் என்னவா? போங்கக்கா, அதெல்லாம் முடியாது. இப்போ இந்த ஒரு கார் தான் உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, அவ்வளவுதானே? இதை ஒரு கேம் வச்சு தான் சால்வ் பண்ணணும். இப்போ நான் ஒரு கேம் வைக்க போறேன். அந்த கேம்ல யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கார். நான் போய் அந்த கேம் விளையாடுறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது கேமா? அப்போ நாங்களும் வருவோம்ப்பா. ஏய் ரெனி, இன்னைக்கு என்ன கேம்பா விளையாட போறோம்? இங்க பாத்தீங்களா, இந்த கைனெட்டிக் சாண்டை வச்சு தான் இன்னைக்கு கேம் விளையாட போறோம். ஏய் மினி, அந்த காயின் எடுத்துட்டு வாப்பா. ரெனி இந்தப்பா. இப்போ இந்த காயின் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இந்த கைனெட்டிக் சாண்டுக்குள்ள ஒளிச்சு வைப்பேன். அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சணும். யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? சரிங்கக்கா. எனக்கும் ஓகே தான். அப்போ நீங்க ரெண்டு பேரும் அந்த சைடு போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏய் ரெனி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இத வச்சு நீ என்னப்பா பண்ண போற? சொல்றேன். இது மாதிரி ஒரு கப் மோல்ல இந்த கைனெட்டிக் சாண்டை நல்லா இது மாதிரி நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அமுக்கி இது மாதிரி ஷேப்பா நம்ம இது பண்ணி வச்சிடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்பா வச்சுட்டு இதை வந்து ஒரு அச்சு மாதிரி வச்சிடணும். இந்த அச்சுக்குள்ளதான் நான் ஏதோ ஒரு இதுல, அதாவது நான் மொத்தம் 3 அச்சு வைக்க போறேன். இதுல ஒரு அச்சுல மட்டும் நான் காயின், கோல்டு காயினை ஒளிச்சு வைப்பேன். பாருங்க, இந்த செகண்ட் இந்த இதில் தான் நான் கோல்டு காயின் வைக்க போகிறேன். அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது, யாரும் சொல்லிடாதீங்க. இந்த செகண்ட் இதில் தான் நான் வந்து கோல்டு காயின் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது இன்னும் இதே மாதிரி இன்னொரு அச்சு ரெடி பண்ணிடுவேன். இதை வந்து அவங்க கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதில் கோல்டு காயின் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கார். ஓகேவா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. சரி பாப்போம். என்னப்பா இப்படி சொல்ற? ரெனி, உனக்கு அவங்கள பத்தி தெரியாதா? எப்படி யாராவது ஒரு ஆளுக்கு தான் கார் கிடைக்கும், இன்னொருத்தன் அதை வச்சே சண்டை போடுவான். இல்லப்பா, அதுக்கும் ஒரு செக் வச்சிருக்கேன். இந்த கேம் முடியும் போது உனக்கு தெரியும். என்ன இது சரியா வரவே மாட்டேங்குது. ஓகே, சூப்பரா வந்துருச்சு. ஏய் ரெண்டு பேரும் வாங்கப்பா. இப்போ கரெக்டா சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? அக்கா, நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவேன். வேணாம், நானே சொல்றேன். விஜய், நீ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு போடா. சரிக்கா, நானே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன். ரெனிகா, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? அவனுக்கு காயின். ஐயா, காயின் இல்ல அவனுக்கு. அச்சச்சோ, அப்ப கோல்டு காயின் எனக்கு கிடைக்கலையா? சரிடா விஜய், உன்னோட சான்ஸ் முடிஞ்சிச்சு. டேய் அஜய், இப்போ நீ போய் ஓபன் பண்ணு. சரிங்கக்கா, நான் ஓபன் பண்றேன். இதுலதான் இருக்கும் கோல்டு காயின். ஐய, என்ன எங்கேயுமே கிடைக்கல. சரி, ஃபுல்லா ஓபன் பண்ணலாம். ஏக்கா ரெனிகா, என்னக்கா இதுலயும் காயின் இல்ல? ரெண்டு பேருமே இந்த கேம்ல தோத்துட்டீங்க. இங்க பாத்தீங்களா, இந்த சென்டர்ல இருக்குல்ல, இதுலதான் அந்த காயின் இருக்கு. இந்த கேம்ல நீங்க ரெண்டு பேருமே சரியா கண்டுபிடிக்கல. அதனால இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒரு கார் எனக்கு தான். சரியா? நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க, இருக்கிற காரை வச்சு விளையாடுங்க. என்னடா விஜய், இப்போ என்னடா பண்றது? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்காக தான் உங்க அப்பா இவ்ளோ கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த காரை வச்சு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்கடா. அக்கா, இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம்க்கா. ஆமாக்கா, இனிமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறோம். அந்த கார் எங்களுக்கே கொடுத்துருங்கக்கா. சரி, இந்த காரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்தாங்க வச்சுக்கோங்க. ஆளுக்கு 1 மணி நேரம் ரெண்டு பேரும் மாறி மாறி வச்சு விளையாண்டுக்கோங்க. சரியா? சரிங்கக்கா. ஏய் ரெனி, என்கிட்ட நிறைய மோல்டு இருக்குப்பா. இந்த கைனெட்டிக் சாண்ட்ல அந்த மோல்டு வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாமா? ஏய் ரெட் ரோஸ், ஓகே, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நான் இந்த கைனெட்டிக் சாண்டை நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஓகே, இந்த மோல்ட்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? இப்போ இந்த மோல்டு எல்லாத்தையும் இதுல வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாம். இங்க பாருங்களேன், இதுல சர்க்கிள் மோல்டு, ட்ரையாங்கிள், ஹார்ட் இன் ஷேப்ல, வாவ், ஸ்டார் மோல்ட்லாம் கூட இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிளை ஃபர்ஸ்ட் இது மாதிரி நல்லா அமுக்கி விடுறேன். அச்சச்சோ, லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரையாங்கிள் பாரு, கொஞ்சம் தான் மிஸ் ஆயிருக்கு. சரி, நெக்ஸ்ட் இந்த ஹார்டின்ல பண்ணலாம். வாவ், அச்சச்சோ. ஏய் ரெனி, நீ வந்து அந்த கையை கரெக்டா அந்த ட்ரையாங்கிள்லே வைக்கிறப்பா. அதனால தான் லைட்டா
பாரு இதாயிடுச்சு இதுவும் பாரு மறுபடியும் அதே தப்பே பண்ற. ஏய் இந்த சர்க்கிள் கரெக்டா தான்ப்பா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் பாரு நான் எப்படி பண்றேன்னு. இங்க பாரு சூப்பரா வந்திருக்குல்ல. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் இது மாதிரி அமைக்க வச்சிருவோம், லாஸ்ட்ல இதுல எடுக்கலாம். இப்போ ஹார்டின்னா ஹார்டின்ல வச்சாச்சு. ஓகே இங்க பாரு ட்ரையாங்கிள் சூப்பரா இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிள். ஓகே இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துடலாம். ஏய் ரெனி இது என்னப்பா புதுசா இருக்கு, ஏதோ சீப்பு மாதிரி இருக்கு. இப்போ இத வச்சு நான் பாரு எல்லா மோல்ட்லயும் அப்படியே புள்ளி மாதிரி வைக்கிறேன். வாவ் இதெல்லாம் பாரு சூப்பரா இருக்குல்ல. வாவ் இத வச்சு இழுத்தா இன்னும் சூப்பரா இருக்கு. டாட் டாட்டா விழுகுதுல. ரெடி இந்த கைனெடிக் சாண்ட் இருக்குல்ல இது செம்ம சாஃப்டா இருக்கும்பா. இப்ப பாரு நான் இத அப்படியே எடுத்து போடுறேன், அதுவா தன்னால விழுகும். இங்க பாரு இப்ப நான் மேல இருந்து போடுறேன் பாரு. நான் ஜஸ்ட் அப்படியே கையில தான் வச்சிருக்கேன், அதுவே என் கையில இருந்து அப்படியே விழுகுது. இப்போ நான் இந்த ஸ்டார் மோட்ல இத வைக்கிறேன், கரெக்டா ஸ்டார் வச்சு எடுக்க போறேன். மினி கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மோல்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலயும் இந்த மாதிரி கைனெடிக் சாண்டை போட்டு வச்சிருவோம். லாஸ்ட்ல அது எல்லா அச்சையும் தனியா வைப்போம். ஓகேவா? இங்க பாரு இந்த நைஃப் வச்சு கட் பண்ணா சூப்பரா இருக்குல்ல. வாவ் செம்மையா இருக்கு. ஏய் இது என்ன ஆச்சுப்பா, ஏதோ கிரவுன் மாதிரி இருக்குல்ல. ஃப்ளவர் மாதிரியும் இருக்கு, கிரவுன் மாதிரியும் இருக்கு. இது என்னன்னே தெரியல. ஓகே இது பாரு இது ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கு, என்னமோ எக்குல பாதி வச்ச மாதிரி இருக்குல்ல. ஓகே இது ஒரு மோல்டு. அதுக்கப்புறம் இன்னொரு மோல்டு என்ன, நெக்ஸ்ட் என்ன மோல்டு தெரியுமா? இங்க பாத்தீங்களா இதான் இருக்கலே சர்ப்ரைஸ் யூனிகார்ன் பாப்பிட் மோல்டு. ஏய் ரெனி அதை என்கிட்ட கொடுவேன், இந்த பாப்பிட் மோல்டு மட்டும் நான் பண்றேன். வாவ் இங்க பாரு சூப்பரா இருக்கு இந்த மோல்டு. ஓகே ரெடி பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட்ல இந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் இதையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணோம்னா ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகே இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாரு இதை கட் பண்றேன், சூப்பரா இருக்குல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பூன் மோல்டு தான் ஓபன் பண்ண போறேன். எப்படி வருது? வாவ் சூப்பரா வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஹாஃப் சர்க்கிள். ஏய் வாவ் இதுவும் செமையா இருக்குப்பா. இங்க பாரு இந்த கிரவுனும் சூப்பரா வந்திருக்கு. இப்போ அந்த ஸ்டார் மோல்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். 1 2 3. ஏய் வாவ் சூப்பரா இருக்கு. இப்போ லாஸ்டா இருக்குது. சாரி லாஸ்ட்ல இந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு அப்புறம் லாஸ்டா நான் ஓபன் பண்ண போறது என்ன தெரியுமா? யூனிகார்ன் தான். யூனிகார்ன் தானே இருக்கிறதுலே சர்ப்ரைஸ். அதனால எல்லாரும் ரெடியா இருங்க. 1 2 3. ஓகே இப்போ எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண எல்லா மோல்டுமே சூப்பரா வந்துருச்சு. கடவுளே அதே மாதிரி இந்த யூனிகார்ன் மோல்டும் நல்லா வந்துடணும். 1 2 3. அச்சச்சோ என்னப்பா பாதி தான் வந்திருக்கு. இங்க பாருப்பா ஒரு பார்ட் மட்டும் இன்னும் தனியா இருக்கு, இன்னொரு பார்ட் பாரு அதுலயே ஒட்டி இருக்கு. ஆமா அச்சச்சோ இந்த யூனிகார்ன் மோல்டு மட்டும் கொஞ்சம் சரியா வரல, மித்த எல்லாமே நல்லா வந்திருக்குல்ல. அக்கா எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க விளையாண்டதெல்லாம் போதும். இப்ப நாங்க ஒண்ணு பண்ண போறோம். நீங்க வச்சிருக்கீங்களே இந்த மோல்டெல்லாம் இந்த கார் ஏத்த போறோம். வாவ் இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. டேய் விஜய் தள்ளிக்கோடா. இப்போ என்னோட ஸ்பைடர்மேன் கார் வரப்போகுது பாரு. இந்த மோல்டு மேல ஏறி அப்படியே நசுக்கிட்டு வந்துருச்சு. வாவ் இந்த மோல்டு எல்லாமே தரமட்டமாயிருச்சு பாத்தீங்களா. இப்போ இந்த ஸ்டார் மோல்ட தான் தரமட்டமாக்க போறோம். அதுக்கு கேப்டன் அமெரிக்கா வருது பாரு, வந்து அப்படியே தரமட்டமாக்கிருச்சு. சூப்பர். அஜய் தள்ளிக்கடா. இப்போ என்னோட வயலட் காரை நான் இறக்க போறேன். இது எப்படி அடிக்குதுன்னு மட்டும் பாரு, சுத்தி அடிக்கும் எப்படி. வாவ் எல்லா காருக்கும் நடுவுல வந்து நின்றுச்சு பாத்தியா. இது என்னோட இன்னொரு ஸ்பைடர்மேன், இதுவும் சூப்பரா அடிக்கும். இப்போ நான் எல்லா காரையும் இந்த கைனெடிக் சாண்ட்ல அப்படியே புதைச்சு வைக்க போறேன். என்னோட கார் எல்லாமே புதைச்சு வச்சுட்டேன். இருடா நான் என்னோட காரையும் புதைச்சு வைக்கிறேன். ஏய் மினி அங்க பாத்தியா இந்த கார் எல்லாமே இந்த கைனெடிக் சாண்ட்ல அப்படியே அமுங்குதுப்பா.